Hello everyone, welcome to our channel மாணவனாசிரியர். இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜில பயோபாட்னிக்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் வந்து பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு வச்சீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக் இன்டீரியர் ரெண்டு தான் வந்து படிக்கணும். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் வந்து பார்க்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரா த டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் அண்ட் லேபிள் பார்ட்ஸ் படம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 strategies ஆஃப் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பிட்டம், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் பாலன் கிட், பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்போம், டிஃபரன்ஸ் இன் ஆஞ்சியோஸ்போம், enumerate the characters features of endomophilous flower, difference between tuninucleates and cross-nucleates ovule, endothecium is associated with in descents of anther, justify your statement, why does zygote divides only after the division of primary endosperm cell, what is polyembryony, how it can commercially exploited, the endosperm of angiosperm is different from gymnosperm. ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்கில் முதல்ல இந்த 11 கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதை படிச்சுட்டு மற்றதை படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி புக் பேக் படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன் சால்வ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் யாரும் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வித் த சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் மெகாஸ்போராஞ்சியம், வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்பாங்க, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கிவ் ஏ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் த பார்த்தனோகார்பி, ஆட் ஏ நோட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், what is apomixis, write about the classification, forced fertilization structures and events, write about the liver mechanism, pollination in salvia, write about the types of ovule, development of male gametophyte. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில். ஸோ இந்த சாப்டரில் கூடிய 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. தென் சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோசைக்கஸ் அண்ட் ஹெட்ரோசைக்கஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீனோடைப் அண்ட் பினோடைப், வாட் இஸ் மீன் பை கோடாமினன்ஸ், define lethal genes, define heredity, state the law of dominance, define variation, what is incomplete dominance, what is pleiotropy. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா define emasculation. ஸோ கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் வந்து வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் describe the dominant epistatis with an example, describe the incomplete dominance, explain it, difference between continuous variation and discontinuous variation, explain with an example how the single gene affected in multiple traits, explain the codominance and give the suitable exam. ஸோ கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் இந்த 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 5 மார்க்ஸ் 5 இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க. தென் சாப்டர் 3 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் த ஸ்டேஜஸ் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவரி. ஸோ கிராசிங் ஓவரோட ஸ்டேஜஸ் மட்டும் எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஃபைன் மல்டிபிள் அல்லீல்ஸ், mention the name of male cereals, how it is formed. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் பேக் 5 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா draw the diagram of different types of aneuploidy, what is gene mapping, write the uses of gene mapping, define crossing over, define point mutation, what is mean by frame shift mutation, difference between complete linkage and incomplete linkage, what is colchicine, give an example, difference between autotetraploids, define the term castor aruna, sarcopnobithysonora, define polyploidy, what is chemical mutagens, give an example, difference between missense and nonsense mutation. Chapter 4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நேம் த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் க்ரோ இன் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. வாட் ஆர் த என்சைம்ஸ் கேன் யூ ஃபார் யூஸ்டு ஃபார் டெர்மினல் அண்ட் த இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர்ஸ் பாண்ட்ஸ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், define phytoremediation, define bioventing, what are the restriction endonuclease used in biotechnology, what is explant. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PPR, what is expanded PPR, define bioleaching, draw label parts of TI plasmid, what is expand PUC 19, what is SCPDC application, palindrome repeats, define bioreactor, write the notes of natural genetic engineering of plants. ஸோ இந்த 15 நல்லா பார்த்துக்கோங்க சாப்டர் 4ல்.
அடுத்து சாப்டர் 4ல நீங்கள் படிக்கக்கூடிய 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் டூல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாட் இஸ் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ரைட் அபவுட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டீரியர். அதே மாதிரி பிளாட்டிங் மெத்தடில் சதர்ன் பிளாட், வெஸ்டர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரி, டிஸ்கிரைப் த ரோல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் bioremediation, write the benefits of genetically modified food. What is bioremediation? Give the some examples of bioremediation. Compare the various type of blotting techniques. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா if there possibility to transfer suitable disable book back தான். அதே மாதிரி what are the restriction enzymes, mention the types roles of biotechnology. ஸோ சாப்டர் 4னு எடுத்துக்கிட்டா இந்த கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட் நல்லா படித்து முடிச்சிருங்க. ஸோ நமக்கு சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் how sex determined in monoecious plants and explain determination in mice with their genes involved in the. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா write the flow chart of ploidy, explain the mechanism of crossing over, how is Nicotiana tobacco exhibit the self incompatibility, write the self sterility in Nicotiana, explain its mechanism, what is gene mapping, write the uses, draw the diagram different type of aneuploidy, mention the name of man-made cereals, how it is can formed, importance of crossing over, what is multiple alleles, significance of ploidy. ஸோ அடுத்து நம்ம சாப்டர் 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாப்டர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதில் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்து முடிச்சிருங்க. டிஃபைன் க்ரையோ ப்ரிசர்வேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ரியாய்ட்ஸ், வாட் யூ மீன் பை எம்ப்ரியாய்ட்ஸ், ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், டிஃபைன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், டிஃபைன் புரோட்டோபிளாஸ்ட், ரைட் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், வாட் இஸ் எக்ஸ்பிளான்ட், define totipotency, what is agar-agar and uses, difference between redifferentiation, dedifferentiation, expand HIPAA, what is embryogenesis, what is Winchester medicinal uses, difference between slow-mo-clonal variation, gametogonal variation, define callus, difference between hybrid and hybrid, why Cotley Paperland is called the father of plant tissue culture, what is secondary metabolites, given examples, the secondary metabolites, digitoxin, vincristine. ஸோ இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா explain the basic concepts involved in plant tissue culture, write the protocols for artificial seeds preparation, based on the materials used for how will you classify the culture technology, future of biotechnology, write the advantage of artificial seeds, write about the protoplast culture, explain the concepts of involved in plant tissue culture, basic steps involved in plant tissue culture technology, write about cryopreservation, what is sterilization, write the techniques involved in BTC. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் கோ எவல்யூஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாடோட் அண்ட் பில்லோடு, வாட் இஸ் ஈகாலஜிக்கல் ஹைராகி, நேம் ஆஃப் த லெவல்ஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் ஹைராகி, ரைட் த டைப்ஸ் ஆஃப் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிட்டட் அண்ட் நீஸ், வாட் இஸ் ஈகாலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், கிவ் எக்ஸாம்பிள், மென்ஷன் த 2 significant roles of predation, preying for the nature, define parasitism, difference between urealine, stenohaline, what is soil profile, what is pedology, explain the types of soil based on soil formation, what is myrmecophily, define ecotope, edge effect, what is mutualism, write the note of epiphytes, write the horizon is a soil profile, what is computation, classifying the examples, write a note of coevolution, what is a true xerophytes, define pillod, difference between tropophytes and agrophytes. ஸோ சாப்டர் 6ல் படிக்க வேண்டிய 5 மார்க் கொஷின் இதுதான். enumerate the anatomical adaptation of xerophytes, list out the 5 morphological adaptation of hydrophytes, what is hydrophytes and their types, what is soil profile, explain the characters of different soil horizons, give an account of various types of parasitism within example, explain the Rankine classification, word vegetation based on temperature. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும். தென் 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ecosystem, pyramids of energy is always upright, give the reason, name of the food chains which are generally present in all ecosystem, write the benefits of EIA society. அடுத்து பார்த்தீங்கன்னா what will happen the all producers removed in ecosystem, book back. டிஃபைன் பொறுத்த வரைக்கும் கார்பன் சீக்வென்ட்ரேஷன், கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் த ஃபுட் செயின் வித்தின் ஃபாலோயிங் த டேட்டா, ஹேக்கு, பிளான்ட்டு, ஃப்ராக்கு, ஸ்னேக்கு. அதேமாதிரி பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் செப்பரேட், கிவ் த ரீசன், வாட் இஸ்
tertiary food chain, give an example. Define gano. Difference between carbon cycle and phosphorus cycle. Write about the significance of tertiary food chain. What is hydrosphere? Productive of profundal zones will be low. Why? Define biomass. What is anthropogenic activities? Difference between limnology, oceanography. Write types of carbon. Define energy flow. What is 10% law? Difference between food chain and food web. Chapter 7 la படிக்கூடிய important 5 mark question இதான். Explain the types of suggestion. Safe and premises in the particular ecosystem is always different in why. அடுத்து பார்த்தீங்கன்னா generally in summer in forest book back question தான் 3 mark 5 markல கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா various stage of suggestions are given below the from the rearrange. So rearrange பண்ணி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா difference between primary suggestion and secondary suggestion. Classification of plant suggestion. What is hydrosphere? Write about the types. Classification of plant suggestion. Write about the characters of ecological suggestion. Significance of plant suggestion. So 7th chapter பொறுத்த வரைக்கும் இந்த 10 5 mark நீங்கள் படிச்சாதான் அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி chapter 8 environmental issuesல give the 4 examples of plant cultivated in commercial agroforestry. Write the benefits of EIA society. Difference between CCS and CFA. What is invasive species? Give the example. What is afforestation? Write the 2 objectives. Write the causes of deforestation. List out the major activities of forestry extension center. Write the 3 benefits of agroforestry. Write on protein bank. Write the global warming effects of plants. Write the human activities lead to the produce of the greenhouse effect. Write the global warming effects of plants. What is Thompson unit? Define chloral bleaching. Difference between bad ozone and good ozone. What is ozone hole? What is plant indicator? Given examples. Define silverfax tear. Application of satellites. What is remote sensing? Write the application. What is GIS application? What is biomonitoring? Define carbon sink. What is algal blooms? Define soil oil spills. 5 mark பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் explain afforestation with the causes of study. What are the effects of deforestation and benefits in agroforestry? Which one of the gas is most abundant in out of the 4 components of greenhouse gases? Discuss the effect of the gas on the growth of plants. Write about effects of deforestation. Explain the afforestation objectives, achievements. Write about benefits of agroforestry. Write about effects of ozone depletion. The source of greenhouse gases emission in natural and anthropogenic. Strategies deals in within global warming. Write about social forestry. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 சாப்டர் 10. ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறதுல டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் அக்ளிமேஷேஷன்? மென்ஷன் த ஸ்டெப்ஸ் இன் லைபரைசேஷன். வாட் இஸ் லக்ஸரியன்ஸ்? வாட் இஸ் மீன் பை பிளான்ட் ப்ரீடிங்? How are the microbial inoculants used to increase in soil fertility? Define heterosis. What are the different types of heterosis? List out the new breeding techniques involved in developing the new varieties of plant breeding. Define biofertilizers and example. Ecological organic agriculture. Difference between SLF EAM. Define biopesticides. What is quarantine? What is gamma garden or atomic garden? Define pseudo-euterosis. What is polyploidy breeding? Define the Norin-10 sugarcane. So 5 mark பொறுத்த வரைக்கும் what is biofettification? Write the nutritional composition. Write about the heterosis. What are the different types of hybridization? Explain the polyploidy breeding method. What is biofertilization and their classification? What is SLF applications? அடுத்து சாப்டர் 10ல பார்த்தீங்கன்னா economically useful plants and entrepreneurial botany. ஸோ இதில் நேம் ஆஃப் த ஹார்மர்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் ஹெல்த், அதாவது வாதம் கபம் பித்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நிலவேம்பு, நேம் ஆஃப் த மெடிசினல் வேல்யூ ஆஃப் கீராநெல்லி, டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோமெடிசன் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன், வாட் இஸ் TSM கிளாசிஃபிகேஷன், ரைட் அபவுட் த பைகோஆக்டிவ் ட்ரக்ஸ் தட் இஸ் நேட்டிவ் ஃபார் சைனா, ரைட் த ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்டேட்டட் ஃப்ரம் ஓபிஎம் பிளான்ஸ், ethnobiology, what is entrepreneurial botany and activities, what are the folk system of medicine system communities in Tamil Nadu, expand THC, what is NCP functions. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் 3 5 மார்க் தான், இதை நல்லா படிச்சுக்கோங்க. இன்டீரியரில் which TSM is widely practiced in agricultural and export in Tamil Nadu, how will you proper organic pesticides preparation,
அடுத்து வந்து பார்த்தோன்னா ரைட் எனி காமன் நேம் ஆஃப் பொட்டானிக்கல் அண்ட் தர் யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் மேக்ஸிமம் படித்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். மெயினாக புக் பேக் கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.